இறுதியாக பேச வர்றது யாருன்னு பார்ப்போமா? பணி, பெரும்பணி, குறும்பணி, மலைப்பணி புரிவதில் நிகரில்லை தன் பணி நின் பணி. உன்னை பணித்தான் அந்த ஐங்கரன் குடமுழுக்காட்ட 1000 இடரினை கூடவும் தந்து தன்னை அதற்காய் பூட்டினாய் குளத்துடன் கூட்டி குளத்தூரில் குடமுழுக்க ஆட்டினாய். குளத்தூர்ல சவாலா எடுத்துக்கொண்டு கொரோனா பீரியட்ல குடமுழுக்க 3 தடவை தேதியை மாற்றி அந்த திருவாசக விண்ணப்பத்தை இதே ராஜராஜேஸ்வரி அம்மன் வழிபாட்டு மன்றம் மூலமா இங்க நடத்தி குடமுழுக்க ஆட்டினவர் கற்பக விநாயகர் கோயில்ல. குறிப்பிட்ட தேதியில் சிறப்புடன் தமிழை சிவிகையில் ஏற்றினாய். குருநாதன் வழி நின்று சிறப்பாக செயல் முடித்து கற்பக விநாயகனை போற்றினாய். புன்னகையும் பூமுகமும் கொண்டே ஒவ்வொரு செயலையும் முடிக்கின்றாய். எண்ணற்ற செயல்களை எளிதாக செய்ய நீ எங்கு கற்றுக்கொண்டாய்? பொறுப்போடு பல அருட்குருநாதர்களிடம் பாடத்தையும் பணிவையும் கற்றாய். அதனால் திருக்கோயில் திரு தொண்டு பரவுவார் விருதை வழிபாட்டு மன்றத்திலும் பெற்றாய். சரியான வயதில் ஆன்மீகம் அறிந்தால் சரியாக தோன்றும் உலகியல் முறை. நான் 20 வருஷம் லேட்டுன்னு நினைப்பேன். சரிவுகள் வந்தாலும் எதிர்கொள்ள தோன்றும் இவரை போல் சாதிக்கும் முறை. திருக்கோயில் நாட்பூசை முறை, செந்தமிழ் ஆகம அந்தணர், சிறந்த புகைப்பட கலைஞர், உருப்படியான மென்பொருள் உத்தியோகம், ஆலய அறங்காவலர், எத்தனை பரிமாணங்கள்! ஒன்றில் பலவாயிருந்து தானும் ஆடிக்கொண்டு உலகையும் ஆட்டுவிப்பது பெருமானின் முறை. மன்றில் ஆடும் நாயகனை வணங்கும் இவருக்கு என்றும் இல்லை வாழ்வில் குறை. உமது குரல் யாழினும் இனியது, உமது மகள் யாழினியின் குரல் தேனினும் இனியது. அவருடைய மகள் பெயர் யாழினி. ஆயினும் இன்று உமது பேச்சு அடுத்த அணிக்கு யாழ் மூரியாய் அமைய போகுது. சித்தாந்த படிப்பும் சீரிய சிந்தனையும் இவரது வாழ்வியல் கொள்கைகள். முத்தான நூல் பல கற்றாலும் பணிவில் பாராட்ட தூண்டும் இவரின் செயல்கள். நூலாய்வு ஒன்றை இருவருமாக இணைந்து செய்தோம். அதில் சீரார்ந்த இவரது செயல்திறம் கண்டு பல முறை பாராட்டி வியந்தோம். வழிபாட்டில் இறையருள் பெற்றவர், வழி காட்டும் தகுதி உடையவர். அதனால் தனித்தமிழால் தற்கால ஆன்மீகம் ஆத்மாவின் தேடலே என நமக்கு வழிகாட்ட வருகிறார். தோத்திரமும் சாத்திரமும் கற்றவராயினும் பாத்திரத்திற்கு ஏற்றாற்போல் பழகும் செல்ல பிள்ளை, பண்புகள் நிறைந்த நம்ம சாஸ்தான் குட்டி பிள்ளை. வாங்க சாஸ்தான் குட்டி பிள்ளை. வருவாய் அருள்வாய் குகனே. நமக்கு கொடுத்த தலைப்பு ஆன்மீகத்தின் தேடல் ஆத்மாவே. சரி, ஆன்மாவின் லட்சியம் என்ன? முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. இங்க இருக்கிற அவையோர்கள், ஆன்மாவின் லட்சியம் தான் என்ன? ஆன்மானா என்ன? ஆன்மீகம்னா என்ன? ஏதாவது ஒரு இறைவனை தேடுவது, தேடி அவன் திருவடி அடைவது, அதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை இலக்கணம். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ போனா அம்மா ஒன்று சொன்னாங்க, ஸ்டேட்டஸ் வச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டேட்டஸ் ஏதோ திருக்கோயில் சென்றிருந்தாங்க, அந்த விழாக்கள் எல்லாம் வச்சாங்கன்னு. ஆன்மாவின் நோக்கமே தன்னை அறியக்கூடாது, தன்னை வெளிப்படுத்தக்கூடாது. ஆணவமனம் இல்லாம இருந்தாதான் ஆன்மாவில் முன்னேறவே முடியும். அது இந்த காலம் இல்லை, எந்த காலத்திலுமே ஸ்டேட்டஸ் வச்சு உங்களே முன்னிலைப்படுத்துறீங்க. நான் போயிருக்கேன் அப்படிங்க காட்டுறதுக்கு தானே வைக்கிறோம், வேற எதுக்கு வைக்கிறோம்? அப்படி ஒரு சில பேர் வேணா எண்ணுவாங்க. ஆனா பெரும்பான்மையான ஆட்கள் நீங்க போனதை நீங்க பல பேர் பார்க்கணும் அப்படிங்கிற விருப்பத்துக்காக வைக்கிறவங்க தான் அதிகமா இருப்பாங்க. சில பேர் தான் மற்றவங்களும் அறிய வேண்டும்ங்கிற எண்ணத்துக்காக வைப்பாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, பூங்கோதை அம்மா சொன்னாங்க, தலைப்பு அம்மா கொடுத்தாங்க. அம்மா கொடுத்தது பொதுவான தலைப்பு தான். அவங்க எதிரணிக்கு வரணும்னு விண்ணப்பம் வச்சுதான் கொடுத்தாங்க. தகராறு ரகசியத்தை பத்தி சொன்னாங்க. 33 நாள் சிவகுமார் ஐயா ICF கமல சத் சங்கத்தில் நடந்தது. ஐயா சொல்லுவாங்க, தூள உடம்பு, காரண உடம்பு எல்லாமே முதல் 5-6 பாடல்களே வரும். தூள உடம்பு, சூட்சும உடம்பு, காரண உடம்பு, அப்புறம் அதற்குள்ளே இருக்கிற குகன் இருக்கிற இடம் எல்லாமே சொல்லுவாரு. எல்லாமே சொற்பொழிவாக தான் நம்ம கேட்க முடியும். அது எப்படி உணர்வீங்க? ஆன்லைன்ல கேட்கலாம், பட் உணர்றது எப்படி? நீங்க அதுக்கு பயிற்சி பண்ணணும். அதுதானே பாமன் சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பாடல்கள்லையும் பயிற்சி பண்ணணுமா இல்லையா?
நீங்க பயிற்சி பண்றது அது அது ஆன்மா சம்பந்தப்பட்டது. அதை நீங்க ஆன்லைன்ல தேடவே முடியாது. இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்குமே தேட முடியாது. அதுல இருந்து கருத்துக்களை வாங்கிக் கொள்ளலாம். பட் அதை நீங்க உணரணும், உள்ளுணர்வு வேணும். அப்படிதான் நீங்க அந்த அடுத்த நிலைக்கு நம்ம போக முடியும். பக்குவப்பட்டதுக்கு முயற்சி பண்ணணும். முதல்ல முயற்சி, அதிலே செயல்படுத்தினா அதனுடைய திருவுருள் கூடும். திருவுருள் உங்களை அந்த முக்திக்கான நிலைக்கு எடுத்துட்டு போகும். சரிங்களா? முதல்ல வழிபாடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நுண்ணறிவால் வழிபாடு அடியாருக்கு உடையாருன்னு சொல்லிட்டு சம்பந்த பெருமான் சொல்லியிருக்காரு. அதுதான் ஆன்மீகம். அறிவால வழிபடுறது தான். மொபைல்ல வழிபாடு பண்றது இல்ல. மொபைல்ல பண்ணி அது ஒரு புலன் நம்மள உணர வைக்குது. கண் மூலமா நம்ம பார்க்கிறோம், சில காட்சிகளை பார்க்கிறோம், அதுல உணர்றோம். முழுமையான உணர்வு எப்படின்னா இந்த ஆன்மாவும் இறைவனும் தொடர்புல இருக்கும் போதுதான். அது தியானத்துல மட்டும்தான் நடக்கும். அது தன்னை முழுமைப்படுத்தி இறைவனத்தை ஒருநிலைப்படுத்தி நம்ம சரண்டர் ஆகணும், அதாவது சரணாகதி ஆகணும். அதுதான் நமக்கு முக்கியம். இதை நம்ம திருமந்தத்தில் சொல்லியிருக்காங்க. தன்னை அறியால் தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சித்து தான் இருந்தானே. இது எல்லாருக்கும் பல பேர் தெரிஞ்சிருக்கலாம். தன்னை அர்ச்சித்து தான் இருந்தானே. தன்னை அறிவது தான் முக்கியம். தன்னை அறிந்து நாம் ஆன்மானா யாரு, நம் இறைவன்கிட்ட எப்படி போய் சேருது, இந்த அறிதல் ரொம்ப முக்கியமான கருத்தா இங்க பார்க்கப்படுது. ஒரு செயல் செய்தா அதுல புலன்கள் நம்ம புலன்களால் தான் நம்ம அறிய முடியும். பொறிகள் புலன்கள் தான் நம்ம சித்தாந்தத்துல வரும். பொருள்களாலும் புலன்களாலும் மட்டும் தான் நம்ம அறிய முடியும். ஒரு செயலோ இல்ல நம்ம பேசுறது காது வழியா கேட்போம், நம்ம கண்களால் பார்த்து நம்ம உணர்வோம். இது எல்லாமே சேர்ந்து ஒருநிலைப்படுத்தி இறைவனை கண்டால் மட்டும்தான் நம்ம காண முடியும். அதைத்தான் மாணிக்க வாசகரும் கண்ணால் ஞானம் கண்டேன் காண்க அப்படிங்கிற ஒரு வரி நம்ம திருவாசகத்துல பார்த்திருப்போம். அதனுடைய என்னன்னா, இந்த புற உலகத்துல இருக்கிற மாயா கருவிகளால இறைவனை காண முடியாது. அது பதிகரணமா மாறிச்சுன்னா இறைவனை காணலாம். அதைத்தான் அவர் அந்த ஒரு லைன்லயே சொல்லியிருப்பாரு. கண்ணால் ஞானம் கண்டேன் காண்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக, இக்காலம் இல்ல எந்த காலத்துக்கு போனாலும் ஆன்மீகம் என்பது ஆன்மாவுக்கு லாபம் தரதா இருக்கணும், அதாவது இறைவனை சேர்க்கிறதா தான் இருக்கணும். நம்ம இப்போ இந்த ஆன்லைன் மூலமா சில கருத்து பரிமாற்றம் நடக்கும். எல்லாருக்கும் அந்த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு உடனே கிடைக்கிறதுக்கான வழிவகை செய்கிறது. அந்த கருவியும் யார் தயாரித்தது? மனிதர்கள் தயாரித்தது. கரெக்டுங்களா? மனிதன் உருவாக்கிய ஒரு பொருள், அது மூலம் தான் நம்ம கருத்துக்களை நம்ம பரிமாற்றிக் கொள்கிறோம். மனிதன் உருவாக்கிய எல்லா பொருளுமே ஒரு எல்லைக்கு உட்பட்டதா தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? எல்லை கடந்து நிற்கிற பரம்பொருளுக்கு இது எப்படி வழிவகுக்கும்? அதே மாதிரி நம்ம உருவாக்குற பொருள் ஒரு காலத்துக்கு உட்பட்டதா தான் இருக்கும். ஒரு காலத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துற மாதிரி இருக்கும். ஈவன் நம்ம மொபைலே பாருங்க, ஆண்ட்ராய்டு ஒவ்வொரு வருஷனும் சொல்றான், ஐபோன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவர் பயன்படுத்த முடியல. ஏன்னா நீ அப்டேட் பண்ணுங்கிறான். அப்டேட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் கொடுப்பா, அதுக்கப்புறம் அதுவும் இல்லை, அதுவும் அது இறந்து போயிடும். அதனுடைய காலம் வருது. காலகாலமா இருக்கிற பரம்பொருளை இந்த வெறும் மொபைல் இதை வச்சு எப்படி நீங்க எப்படி நீங்க காண்பீங்க? கண்டிப்பாக முடியாது. கருத்துக்களை வேணா உள்வாங்கலாம், ஆனா உணர்ந்து நம்ம அடுத்த நிலைக்கு பக்குவப்படுறதுக்கு அந்த ஆன்மா தான் முயற்சி பண்ணணும். ஆன்மா ஒருநிலைப்படுத்தி இறைவனை தியானிக்கணும். அதுதான் ஒரே வழி. ஆன்லைன்னால அந்த இது எந்த காலத்திலும் நடக்காது. செல்வத்தம் செல்வம் சொன்னாங்க அம்மா, திருக்குறள் மேற்கோள் காட்டி. செல்வத்த செல்வம் செவி செல்வம். அதுல அவர் திருவள்ளுவர் மேற்கோள் காட்டுவது குரு உபதேசத்தை தான். அதனாலதான் செவி செல்வம் தனியா சொன்னாரு. கரெக்டுங்களா? செவி செல்வத்தை நீங்க ஆன்லைன்ல குருநாதத்தை எங்கேயும் போய் வாங்க முடியாது, நேரா தான் போய் வாங்கணும். அதுதான் குரு பரம்பரையிலேயே உபதேசம்ங்கிறது நேர குரு முதல்வர் இருப்பாங்க, அவங்க ஆன்மார்த்த மூர்த்தம் இருப்பாங்க, குரு இருப்பாங்க, அவங்க போய் சீடனா இருந்து நம்ம வாங்கணும். அது ஆன்லைன்ல வாங்க முடியாது. அதை தான் மேற்கோள் காட்டியிருக்காங்க. அதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. மாயா காரியங்கள்ல இறைவனை பெரிதும் நம்ம அறிய முடியாது. அதுதான் உண்மை. மாயா காரியங்களை சில இறை கூறுகளை நம் தெரியப்படுத்தும் அல்லது உணர வைக்கும். ஆனா முழுமையா இறைவனை உணரணும்னா நம்ம ஒருநிலைப்படுத்தி நம்ம தியானித்தால் மட்டும்தான் நடக்கும். அதனாலதான் நம்ம தேவாரத்திலே வரையும் வாயானே மனத்தானே மனத்திலிருந்த கருத்தானே முடிப்பான் தன்னை. மனத்துல நீங்க நினைச்சனாலே போதும். புற வழிபாடுங்கிறது ஒரு முதன்மை, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு தான் சொல்லணும். அக வழிபாடு தான்
பிரைமரியா உள்ளது. முதன்மையானது வந்து நமக்கு அக வழிபாடு தான். அக வழிபாடு மனத்தால் செய்யப்படுவது. மனதுக்கு வேற எந்த கருவியும் தேவை கிடையாது. மனது மட்டுமே போதும் இறைவனை அறிய. அதை அறிந்து நம்ம பசுகரணம் எல்லாம் பதிகரணமாக மாறதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும். இந்த மொபைலும் இந்த ஆன்லைன் அப்டேட்டோ எதுவும் நமக்கு உதவி பண்ணாது. நெறியில நின்று அது ஆன்மீகத்துல இது இந்த தற்காலத்திலேயுமா இருந்தாலும் சரி, இந்த காலத்திலேயும் ஆன்மீகம் ஆன்லைன் மூலமா நம்ம எந்த அப்டேட் வாங்கினாங்களும் நம்மளுடைய ஆன்ம லாபத்தை, ஆன்ம முன்னேற்றத்தை, ஆன்ம பக்குவத்தை நம்ம அது பயன் கொடுக்கலைன்னா அந்த ஆன்லைனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இதான் என்னுடைய நிறைவான கருத்து. வாய்ப்பு கொடுத்த அனைத்து அடியார் பெருமக்களையும் இங்கு அவையில் வீட்டிற்கும் சான்றோர் பெருமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இறை வழிபாடுன்னு சொன்னார். ஆன்லைனுடைய லட்சியமே இறை வழிபாடுன்னு சொல்ல முடியாது. ஆன்மாவுடைய லட்சியம் என்ன? இறை வழிபாடு. அந்த இடத்துல ஆன்மா தான் முன்ன நிற்குது. எல்லாரும் அவங்கவுங்க தலைப்பை ஒட்டி அருமையாக பேசுகிறாங்க. தீர்ப்பு கொடுக்கறதுக்கு கஷ்டம்தான். அதனால தான் வழக்கமாக ஒரு தீர்ப்பை சொல்லுவோம். இந்த முறையை கொஞ்சம் நம்ம மாற்றிருக்கிறோம். இது நகைப்புக்கு உரியது அல்ல. சிரிக்கிறதுக்கு உண்டான சமாச்சாரமே இது கிடையாது. சரியா? ஆன்மாவினுடைய லட்சியம் இறைவனை தேடுவது. ஸ்டேட்டஸில் வைக்கிறது எதை தான் வைக்கிறதுனே தெரியாது. சில பைத்தியங்கள் வைக்குது பாருங்க ஸ்டேட்டஸு. யாருக்கு சொல்லுது, எதை சொல்லுதுன்னே தெரியல. இது அழுவுறது ஊருக்கே தெரியணுமா? அப்படி அழுவுறது. ஓவர் சந்தோஷத்தை வந்தாலும் அதில் காட்டுறது. உபதேசத்தை இவரே வாங்கி தகரால ரகசியம் எழுதி அதற்கு அந்த விளக்க உரையும் சுவாமி கொடுத்தாங்க. அதை கமல விநாயகர் சத்சங்கத்தில் ஐசிஎஃப்ல நம்ம சிவகுமார் ஐயா கொடுத்தாங்க. 33 நாள். அதை ஆன்லைன்லையும் பார்க்கல, நேராக போய் ஆத்மாவோட அப்டேட்டெல்லாம் போல. இந்த மாதிரி ஜென்மத்தை என்ன சொல்றது, முயற்சி பண்ணுவோம். ஆனால் நீங்கள் சும்மா சொல்லக்கூடாது. பவானி தியாகராஜன் ஐயா போன்றவர்கள் அவர்கள் நேரடியாக பாடம் எடுத்தாலும் சரி, ஆன்லைனில் பாடம் எடுத்தாலும் சரி, நமக்கு அற்புதமாக விஷயம் விளங்கும். அதுபோல ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க. சிவகுமார் ஐயாவுடைய திருப்பூர் கந்தபுராண சொற்பொழிவு ஆன்லைனில் அவ்வளவு பிரமாதமாக இருக்கு. நேரடியாக போக வாய்ப்பு கிடைக்கல. நேரடியாக கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய அந்த சொற்பொழிவுகளை கேட்டவங்கெல்லாம் நிச்சயமா பார்த்தீங்கன்னா அவரை மறக்க முடியாது. இதில் எத்தனை பேருக்கு அந்த வயசு அவருடைய சொற்பொழிவு நேரில் கேட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அடியேன் அதெல்லாம் கேட்டு வளர்ந்துருக்கேன் திருவண்ணாமலையில். இப்போ இருக்கிறவங்க ஆன்லைனில் தான் அதை கேட்க முடியும். ஆனால் அந்த உணர்வு இதில் வராது, இந்த உணர்வு அதில் வராது. சரியா? இறைவனோடு தொடர்பை ஆன்மாவோடு தான் தொடர்பு படுத்த முடியும் என்று சம்பந்தர் சொன்னதை சொன்னீங்க. அற்புதமான கருத்து அது. தன்னை அறிதல் தன் திருமந்திர பாடல் அற்புதமாக அதையும் சொன்னார். நான் ஒவ்வொன்றத்தையும் விளக்க முடியல, என்னுடைய பணியை ரொம்ப குறைச்சிட்டாங்க நேரமின்மை காரணமாக, எதையும் சொல்ல முடியல. கண்ணால் கண்டதை